இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் விஜய், அன்னபூர்ணி கேட்டரிங்லேருந்து. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மோர் குழம்புக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் வாங்க. தயிர் 1 லிட்டர், கடலைப்பருப்பு 50 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம், பச்சரிசி 50 கிராம், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகாய் 10 நம்பர், ரீஃபைண்ட் ஆயில் 500 ml, வெங்காயம் 200 கிராம், தக்காளி 100 கிராம், கருவேப்பிலை 1 கை, பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 3 நம்பர், வெண்டைக்காய் 1/4 கிலோ, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் தோரம்பருப்பு, 50 கிராம் பச்சரிசி, இது எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஊற வைக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஏன் ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னா, நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு இந்த 3 விஷயம்தான் டேஸ்ட்டும் கெட்டி கொடுக்குறது எல்லாமே. இதுவும் இந்த மோர் தான் மெயினான விஷயமே. இப்போ இது நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ஐட்டம் எல்லாமே நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி நீங்கள் ஊற வைக்காமல் அரைச்சிங்கன்னா அப்படியே குறன்னு இருக்கும், அது சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரைக்கிறப்போ நம்ம ஒரு 10 மிளகா, இது சின்ன சின்ன மிளகா இருக்கிறனால ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறோம். அதனால நான் இந்த குவான்டிட்டி எடுத்துருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் செய்கிறீங்கன்னா இதை அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த டைமில் அரைச்சா கரெக்டாக இருக்கும். அப்படியே இந்த தண்ணியோடு சேர்த்தியே நம்ம அரைக்கிறோம். இந்த அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அது எல்லா தண்ணியும் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைப்பேன். கடைசியில் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் நான் யூஸ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம அரைக்க கொடுத்தது வந்துருச்சு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இது தோசை மாவு மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, உங்களுக்கு குறன்னு ஆயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு தேவையான வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் ஆயில் எடுத்துருக்கோம். இந்த 1/2 லிட்டர் ஆயில் ஃபுல்லாமே நம்ம மோர் குழம்புக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. இது எதுக்குன்னா நம்ம அந்த வெண்டைக்காவை வறுக்கிறக்காண்டி தான் அந்த 1/2 லிட்டர் ஆயில் எடுத்துருக்கோம். இந்த 100 ml தான் நம்ம மொத்தமாகவே மோர் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த வெண்டைக்காய் வத்தலை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் கல்யாணத்தில் நிறையா வெண்டைக்காய் வத்தல் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவே யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காவை போட்டுடலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலர் மாறி இருக்கும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்துருவோம். அவ்வளோதான், இது ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரை ஆக வேணாம், எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருவோம். இது அப்படியே கரெக்டாக இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு. இப்போ நம்ம வெண்டைக்காய் வறுத்தாச்சு. அடுத்து நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு வரமிளகாவை போட்டுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். இதுதான் மோர் குழம்புக்கு தேவையான ஆயிலே. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 கிராம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம குழம்புக்கு லைட்டாக வறுத்தாலே போதும், ரொம்பலாம் வறுக்க வேணாம். லைட்டாக கண்ணாடி பதம் வந்தவுடனே அடுத்த ஐட்டத்தை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வறுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த குழம்போட தாளிப்பு வாசத்துக்கு தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் தக்காளி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிருச்சு. லைட்டாக வதங்கினாவே போதும். இதுக்கு ஒரு 50% வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக போட்டால் போதும். இது கலருக்கு ஆண்டி தான். அடுத்ததாக வந்துட்டு பெருங்காயம். இதுவும் ஃப்ளேவருக்காண்டி இது பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ தயிரும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டுமே நல்லா பிசைஞ்சிட்டு, அதாவது கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பிசையணும், அது எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தயிர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தயிர் எடுத்திருக்கோம். தயிர் வந்துட்டு கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும். இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சிட்டோம். இப்போ அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃபில் இருக்குது. இப்போ நான் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றுறோம். பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி, ரசத்துக்கு எப்படி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவும் லைட்டாக கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடணும். நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதியில் நுர வரும், அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிட்டே வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்திருக்கும். கடைசி ஸ்டேஜிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிரும். அது இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. அவ்வளோ, இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் போட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை லைட்டாக ஒரு கை. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 கலக்கு. இப்போ நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். வெண்டைக்காவை போட்டு கொதிக்கலாம் விட வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் டைம் ஆகிறப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். லைட்டாக இந்த வெண்டைக்காவோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. நானே இது சொல்லக்கூடாது, கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் மோர் குழம்பு செம்மையாக வந்திருக்கு. கல்யாண வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி மோர் குழம்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேர் விஜய். என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். மதுரையில் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம், நிச்சயதார்த்தம், பர்த்டே ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். 100 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் 8428463331. என்னோட அட்ரஸ் பாலரங்கபுரம், மதுரை. நன்றி, வணக்கம்.